Hello friends, last video mechanically operated and manually operated dash controller பத்தி பார்த்தோம். Today நம்ம rapid traverse and feed circuit பத்தி பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு friend rapid traverse and feed circuit பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. So today நம்ம இந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம். வாங்க today's டாபிக்ல போகலாம். Rapid traverse and feed rate. இனிஷியலா rapid and feedனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேபிட் மூவ்மெண்ட் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணுங்க. அந்த ஆக்சிஸை மூவ் பண்ண வைக்கிறோம். பட் இப்படி மூவ் பண்ணும்போது இந்த மூவ்மெண்ட் ஒரு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிஸ் இப்போ 0.1 mm per ரொட்டேஷன் மூவ் ஆகணும். அதாவது ஸ்பிண்டில் ஒரு ரொட்டேஷன் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது ஆக்சிஸ் 0.1 mm மூவ் ஆகணும். இப்படி ஒரு கண்டிஷனையும் ரேபிட் டிராவர்ஸுக்கு தேவையில்லை. பட் ஃபீட் ரேட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு எல்லாம் அக்செப்டபிள் ஆகும். நம்ம இந்த ஃபீட் வேல்யூவை பார்ட் ப்ரோக்ராம் மூலமாவோ மெக்கானிக்கலி எனி மெக்கானிசம்ஸ் மூலமாவோ மெஷின்ஸுக்கு இன்புட்டா கொடுப்போம். இப்போ கன்வென்ஷனல் லேத் மிஷின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸோட ஃபீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு குவிக் கியர் சேஞ்ச் மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருப்போம். எப்போ நமக்கு ஆக்சிஸ் ஃபீட் ரேட்ல மூவ் ஆகணுமோ அப்போ இந்த கியர் பாக்ஸை என்கேஜ் பண்ணுவாங்க. எப்போ ரேபிட் மூவ்மெண்ட்ல தேவையோ அப்போ இந்த கியர் பாக்ஸை டிஸ்என்கேஜ் பண்ணுவாங்க. இதுவே சிஎன்சி மிஷின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரேபிட் மூவ்மெண்ட்டுக்கு G00 ஒரு ஜி கோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபீட் மூவ்மெண்ட்டுக்கு G01 F0.2 அதாவது ஒரு ஃபீட் வேல்யூ கொடுத்திருப்பாங்க. ஸ்பிண்டில் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது ஆக்சிஸ் 0.2 mm மூவ் ஆகும். அதுதான் இதோட மீனிங். இதை நம்ம பார்ட் ப்ரோக்ராம்ல இன்சர்ட் பண்ணியிருப்போம். இப்படி நம்ம பார்ட் ப்ரோக்ராம் இன்சர்ட் பண்றது மூலமா இந்த மிஷினை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே மாதிரி ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட்ஸையும் ரேபிட் அண்ட் ஃபீடை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டரை மெக்கானிக்கல் காம்பனண்ட் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. இந்த மெக்கானிக்கல் காம்பனண்ட் லீனியர் மோஷன்ல மூவ் ஆகுது. இதோட ஃபீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மெக்கானிக்கலி ஆப்ரேட்டட் டேஷ் கண்ட்ரோல் வால்வ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த வால்வ் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ இந்த ஆக்சிஸ் ஃபீட் ரேட்ல மூவ் ஆகும். எப்போ இந்த வால்வ் டீஆக்டிவேட் ஆகுதோ அப்போ இந்த வால்வ் ரேபிட் மோஷன்ல மூவ் ஆகும். ரேபிட் அண்ட் ஃபீட் செட்டப்போட சர்க்யூட் இதுதான். இப்போ சர்க்யூட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டர் ஒரு ஆக்சுவேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன், ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன் சர்க்யூட்ல. அண்ட் ஆக்சுவேட்டரோட ஃபுல் ஸ்ட்ரோக்லின் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டரோட ஃபுல் ஸ்ட்ரோக்லின் பாத்தீங்க அப்படின்னா 500 mm. பிஸ்டன் ரோடோட எண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட வந்துட்டு 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் 0 to 250 mm இந்த சிலிண்டர் அதாவது இந்த பிஸ்டன் ராட் ரேபிட்ல மூவ் ஆகும். அண்ட் 250 mm to 500 mm இந்த சிலிண்டர் ஃபீட் மூவ்மெண்ட்ல மூவ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் நான் மீட்டர் அவுட் சர்க்யூட்டே நான் யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்கு நான் இந்த ரேபிட் அண்ட் ஃபீட் செட்டப் தனியா யூஸ் பண்ணணும், இந்த சர்க்யூட் தனியா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். இப்போ மீட்டர் அவுட் சர்க்யூட் யூஸ் பண்ணும்போது சிலிண்டர் ஃபார்வர்ட் ஆகும்போது ஸ்டார்டிங் டு ஃபைனல் கண்டிஷன் வர ஒரே கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல தான் மூவ் ஆகும். இடைப்பட்ட இடங்கள்ல எனக்கு வந்துட்டு சிலிண்டரோட ரேபிட் அண்ட் ஃபீட் மோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் ஃப்ளோ, கான்ஸ்டன்ட் ஆயிலோட ஃப்ளோ கான்ஸ்டன்டா இருக்கும். அண்ட் கான்ஸ்டன்ட் அந்த சிலிண்டர் மூவ் ஆகும். பட் இந்த ரேபிட் அண்ட் ஃபீட் செட்டப்ல பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா சிலிண்டர் மூவ் ஆகும்போது ரேபிட்ல மூவ் ஆகும். எப்போ இந்த பிஸ்டன் 250 mm ரீச் ஆகுதோ அப்போ இந்த மெக்கானிக்கலி ஆப்ரேட்டட் இந்த 2x2 டேஷ் கண்ட்ரோல் வால்வ் ஆக்டிவேட் ஆகி ஃபீட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். எது வர அப்படின்னா 500 mm வர சிலிண்டரோட ஃபுல் ஸ்ட்ரோக் லைன் 500 mm வர ஃபீட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். எப்போ இந்த வால்வ் மறுபடியும் எனக்கு டீஆக்டிவேட் ஆகுதோ, அதாவது 2x2 டேஷ் கண்ட்ரோல் வால்வ் எப்போ எனக்கு டீஆக்டிவேட் ஆகுதோ அந்த டைம்ல மறுபடியும் சிலிண்டர் ரேபிட்ல மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ரேபிட் மூவ்மெண்ட்ல மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு வீடியோ நான் பிளே பண்றேன். அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த சிலிண்டர் ரெண்டு சிலிண்டருமே
மீட்டர் அவுட் சர்க்யூட்ல யூஸ் பண்ணிருக்க சிலிண்டர் அண்ட் ரேபிட் அண்ட் ஃபீட் செட்டப் சர்க்யூட்ல யூஸ் பண்ணிருக்க சிலிண்டர், ரெண்டு சிலிண்டருமே வேரியஸ் டைம்ல தான் அதோட பொசிஷன் ரீச் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரெண்டு சிலிண்டரோட ஃபீட்பேக்கை ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு இண்டிகேட்டர் டிஃப்ரெண்ட் டைம்ல ஆன் ஆகுறது மூலமா நீங்க இதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ நான் ப்ளே பண்றேன், பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா சர்க்யூட் நான் ஆன் பண்றேன், வால்வு நான் ஆன் பண்றேன். ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா சிலிண்டர், இந்த ஃபர்ஸ்ட் சிலிண்டர் பாத்தீங்க அப்படின்னா சடனா மூவ் ஆகுது. 250 mm வர இந்த சிலிண்டர், அதாவது 0 to 250 mm ரேபிட் அண்ட் ஃபீட் சர்க்யூட்ல இருக்க சிலிண்டர் ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஏன்னா 250 mm அப்புறம் தான் இந்த 2x2 டேஷ் கண்ட்ரோல் வால்வ் எனக்கு ஆக்டிவேட் ஆகும். அதுவரை இந்த சிலிண்டர் ஃபாஸ்டா மூவ் ஆகும். பட் நான் மீட்டர் சர்க்யூட்ல யூஸ் பண்ணிருக்க சிலிண்டர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோவா தான் மூவ் ஆகும். இனிஷியல் டு ஃபைனல் கண்டிஷன் வர அதோட ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்கும் அண்ட் ஸ்பீட் வேரியேஷன் ஆகாது. பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட, அதாவது ஃபீட் அண்ட் ரேபிட் அண்ட் ஃபீட் சர்க்யூட்டோட சிலிண்டர் 250 mm ரீச் ஆயிடுச்சு, அதோட இண்டிகேட்டர் லேம்ப் ஆன் ஆயிடுச்சு. பட் ஆனா செகண்ட் சிலிண்டர் மீட்டர் அவுட் சர்க்யூட்டோட சிலிண்டர் இன்னும் அதோட பொசிஷனை ரீச் ஆகல, இண்டிகேட்டர் இன்னும் ஆன் ஆகல. செகண்ட் சிலிண்டர் ரீச் ஆயிடுச்சு. இப்போ ரிட்டர்ன் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகும். அண்ட் நமக்கு இந்த ஃபீட் ரேட் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் நம்ம கண்ட்ரோல் பண்றது மூலமா ஆயிலோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி அண்ட் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபீட் ரேட்டை நம்மளால இந்த சர்க்யூட்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட மெக்கானிக்கல் ஸ்காலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.